ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய நவம்பர் மாதத்துக்கு உண்டான ராசி பலன் என்ன சொல்ல போகிறது. முதலில் நவம்பர் மாதத்தில் என்னென்ன மாற்றங்கள் நிகழ இருக்கிறது. நவம்பர் மாதம் 3ஆம் தேதி சுக்கிரன் தனது சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெறுகிறது. இதை ஒரு சில ராசிகளுக்கு மாளவிகா யோகம் என்ற ஒரு அமைப்பில் வருகிறது. நவம்பர் மாதம் 9ஆம் தேதி விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய புதன் என்ற கிரகம் வக்ரம் அடைகிறது. நவம்பர் மாதம் 17ஆம் தேதி நமக்கு நீசமடைந்த சூரியன் துலா ராசி மண்டலத்திலிருந்து விருச்சிக ராசியில் வந்து அமர்ந்து குருவின் பார்வையை பெற்று சிவராஜ யோகமாக மாறுகிறது. நவம்பர் மாதம் 24ஆம் தேதி இந்த புதன் என்ற கிரகம் வக்ரத்தில் துலா ராசி மண்டலத்துக்குள் பின்னோக்கி வருகிறது. நவம்பர் மாதம் 26ஆம் தேதி சுக்கிரன் என்ற கிரகம் தனது ஆட்சி வீட்டில் இருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சியாக இருக்கிறது. வருடாந்திர கிரகத்தில் எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் குரு என்ற கிரகம் அதிசாரம் பெற்று தனது உச்ச வீட்டில் கடக ராசியில் அமர்கிறார். மேலும் குரு என்பவர் சனீஸ்வர பகவானை பார்க்கிறார். ராகு கேது இந்த நிலைப்பாட்டில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. இப்போ குரு செவ்வாய் பார்வை, சுக்கிரன் ஆட்சி, செவ்வாய் புதன் சேர்க்கை, அதையும் தவிர சூரியனுக்கு குரு பார்வை. இந்த ஒவ்வொரு பார்வையும் ஒவ்வொரு சேர்க்கையுமே நாம் தனித்தனியாக 12 வீடியோக்களாக உருவாக்க வேண்டிய விஷயம். நேரமின்மையின் காரணமாக அனைத்து சாராம்சங்களையும் இந்த பதிவில் நாம் கொடுத்துள்ளோம். உங்களது ராசிக்கு இந்த கிரக சஞ்சாரங்கள் உங்களை மேலும் தூக்கி போடுமா அல்லது மேலும் அதிர்ஷ்டத்தை நன்றாக தூக்கி கொடுக்குமா என்பதை இப்பொழுது விவரமாக காண்போம். விருச்சிக ராசிக்கு பலன் சொல்றதுக்கு தான் ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்கிறேன். ஏன் அப்படின்னா, விருச்சிக ராசிக்கு அதிகமான டானிக் தேவைப்படுகிறது. இதுக்கு முன்னாடி வரிசையா கடகத்தில் ராசி அதிபதி நீசம், சரி சிம்மம் 10ஆம் இடம் திக்பலம்னு வந்து பார்த்தா அங்க போய் பார்த்தோம்னா கேதுவுடன் சேர்க்கை. கேது ராசி அதிபதி செவ்வாயை சுருக்கி விட்டார். லாபத்துக்கு செவ்வாய் வந்துச்சு பிரதர். லாபம்னா என்ன பிரதர்ங்கிற மாதிரி ஆப்போச்சு. என்ன காரணம்னா செவ்வாயை சனி பார்த்தார். 12ஆம் இடம் விரயஸ்தானத்துக்கு செவ்வாய் நிறைய விரயம் செலவுங்கிறதெல்லாம் வெளியில போச்சு. இந்த பக்கம் அர்த்தாஷ்டம சனி வெளியில போச்சுன்னு சொன்னாங்க, இந்த பக்கம் அஷ்டம குரு வந்துச்சுன்னு சொன்னாங்க. கடைசியில் விருச்சிக ராசி விறுவிறுன்னு கீழே தான் பிரதர் போச்சு அப்படின்னு எல்லாம் வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு என்னைய விட்டு யாரெல்லாம் வெளியில போனீங்களோ, ஓடி போனீங்களோ, ஏன் நானே என்னைய விட்டு என் வீட்டை விட்டு ஓடி போய் வெளியில போய் சிக்கி சீரழிஞ்சு ஒரு மோசமான நிலைமையிலிருந்து இன்னைக்கு நான் என்னுடைய வீட்டில் சொந்த வீட்டில் ஆட்சி பெற்று இருப்பது மட்டும் இல்லாமல் எனக்கு குரு பார்வை விழுந்து, அதுவும் ஆட்சி செவ்வாயை உச்ச குரு பார்ப்பது, குரு மங்களமா யோகமாக இருப்பது மட்டுமல்லாமல் இதே செவ்வாயை இதனால் வரை விரயத்தை கொடுத்து கொண்டிருந்த சூரியன் அமர்ந்து குரு சிவராஜ யோகமாக அமர்வது மட்டுமல்லாமல் லாபாதிபதி புதனையும் கொண்டு இங்கு அமர்த்தி, பிறகு எங்களுக்கு சப்தமாதிபதி சுக்கிரனையும் இங்கு அமர்த்தி, இந்த புதனும் சுக்கிரனும் எங்களுக்கு நெகட்டிவான பிளானட்டாக இருந்தாலும், டேய் நீ இங்க இருக்கும்போது ஒழுங்கா இருடா, உன்னைய குரு பார்க்குறாருடா, அப்போ நீ எங்களுக்கு நல்லதைத்தான் பிரதர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பில் நாம் ஓடி போய் நாமே தேடி போய் நமக்கே இடம் இல்லாமல் திக்கு தெரியாமல் தவித்த நாம் நமது வீட்டில் ஒரு 4 கிரகத்துக்கு இடம் கொடுக்குறோம். அப்படிங்கும்போது நம்மை விட்டு ஓடி போன விலகி போன அனைத்து நல்ல விஷயங்களும் அதுவின் குருவின் பார்வையில் அமர்வது அப்படிங்கிறது இந்த நவம்பர் மாதம்தான் பிரதர் எங்களுக்கு தீபாவளி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் அமர்கிறது. ராசியில் செவ்வாய் திரும்பவும் கெத்து, விட்ட விஷயங்களை திரும்ப பிடிப்பது, இதெல்லாம் நமக்கு மேலும் மேலும் அனுகூலத்தை கொடுக்கும்.
12ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது அயன சயன போஜன ஸ்தானம். அப்போ அது ஒரு கம்ஃபர்ட் லக்ஸரியை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். பிறகு சுக்கிரன் ராசியில் வந்து அமர்கிறது. அப்போ உலகத்தில் உள்ள இன்பங்கள் எதெல்லாம் நாம் வயதை அனுசரித்து இன்பம் நினைக்கிறோமோ, சந்தோஷம் நினைக்கிறோமோ, உல்லாசம் நினைக்கிறோமோ, லக்ஸரி நினைக்கிறோமோ, அவை அனைத்தையும் நாம் முழுவதுமாக அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. வயதை அனுசரித்து நீங்கள் ஈடுபடக்கூடிய விஷயங்கள், அது காதலாக இருந்தாலும், காமமாக இருந்தாலும், இல்லை நிதியாக இருந்தாலும், இல்லைனா வயதில் மூத்த நபர்களுக்கு கிடைக்க வேண்டிய லக்ஸரியாக ஒரு நல்ல கம்ஃபர்ட்டாக நல்ல உணவாக இருந்தாலும், ஒருவேளை வயதில் சின்ன நபர்களாக இருந்தாலும் தவறான பாதையில் பயணிக்காமல் இருக்கக்கூடிய அளவுக்கு உங்களை குரு பார்க்கிறார். அப்போ இந்த குரு என்ன பண்றாருன்னா சுக்கிரனை கட்டுப்படுத்துகிறார். தம்பி, நீனு தேவையில்லாம இடது பக்கம் வலது பக்கம் பார்க்காத அப்படிங்கிற அளவுக்கு உங்களை குரு நல்வழிப்படுத்துகிறார் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இதனை எடுத்துக்கொள்ளலாம். ராசியில் புதன் வந்து பிரமாதமான புத்திசாலித்தனத்தை கொடுக்கும். அது சும்மா கொடுக்குமா அப்படின்னா மாற்றி யோசிக்க வைக்கும். ஏன்னா புதன் இங்கு வக்கரம். இப்போ தொழில்நுட்பம் சம்பந்தப்பட்ட விஷயம், டெக்னாலஜி, கம்யூனிகேஷன்ஸ், ஐடி, சாஃப்ட்வேர் போன்ற துறைகள்லாம் இப்படித்தான் ஒரு ஃபார்முலா இருக்கு. நம்ம ஏன் அதை அப்படி பண்ணணும், அதை வேற மாதிரி யோசிச்சு அதில் நாம் சாதிக்க முடியும். பிறகு அந்த புதன் 12ஆம் வீட்டுக்கு போய் அதனால் ஏதோ ஒரு எக்ஸ்பென்ஸு இல்லை கொஞ்சம் கையை விட்டு போவது போல் இருந்தாலும் மீண்டும் புதன் ராசியில் வந்து அமர்ந்து அதே விஷயத்தில் நாம் ஆணித்தனமாக சாதித்து இவர் புத்திமான், இவர் புத்திசாலி, சமயோஜிதமாக யோசிக்கிறார், இவர் இன்டலெக்சுவல், he is very brainy, he is very informative, he has the sense to crack it and come out with flying colors, he is bringing digital solutions, he is a troubleshooter என்றெல்லாம் உங்களை மற்றவர்கள் வியந்து பாராட்டி உங்களுக்கு ஒரு இன்க்ரிமெண்ட்டோ ப்ரொமோஷனோ ஆன்சைட்டோ கொடுப்பது போன்ற ஒரு அமைப்பை தெளிவாக ஏற்படுத்துவார் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இப்போ ராசியில் சூரியன் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட உத்தியோகமாக இருக்கலாம், அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வியாபாரம், இல்லை நமக்கு கிடைக்க வேண்டிய வேலை வாய்ப்பு, பேமெண்ட்டு, இல்லை நம்மளுடைய அப்பாவுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் அனைத்தையுமே இவர் கண்டிப்பாக ஏற்படுத்துவார். 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சாட்டனை குரு பார்க்கிறார். இப்போ என்ன நடக்கும், குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எதெல்லாம் ஸ்லோவாக இருந்ததோ, எதெல்லாம் மந்தமாக எதுவுமே நடக்காமல் இருந்ததோ, இவை அனைத்தும் ஆக்டிவேட் ஆகும். சும்மா ஆக்டிவேட் ஆவது மட்டுமல்லாமல் குழந்தைகளை நல்வழிப்படுத்துவதாக ஒரு குருவே அங்கு பார்ப்பதனால் நெகட்டிவான பழக்க வழக்கங்கள் ஏற்படாமல் நேர்மையாகவும் நாணயமாகவும் ஒரு தெய்வ கடாட்சத்துடன், ஒரு குருவுடைய கடாட்சத்துடன் ஒரு விஷயம் நடந்தால் எப்படி அது பாசிட்டிவாக, அது ஒரு ப்ரொடக்டிவாக, ரிசல்ட் ஓரியன்டாக இருக்குமோ அதை போல் அவர்கள் ஒரு ப்ராக்ரஸிவாக பயணிப்பார்கள். 9ஆம் இடத்தில் குரு பகவான் அமர்ந்து அதிர்ஷ்ட ஸ்தானத்தில், அது பாதகஸ்தானமாக இருந்தாலும் குரு தனது விசேஷ பார்வையால் நம்மளுடைய ராசி வெற்றி ஸ்தானம், வெற்றி ஸ்தானாதிபதியை பார்ப்பதன் மூலம் நமக்கு நன்மைகளை வாரி வழங்குவதற்கு தயாராக இருக்கிறார். 10ஆம் இடத்தில் அசுப கிரகங்கள், பொதுவாக ராகு கேதுகள் அமர்வது அப்படிங்கிறது தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஞானம். அப்போ அடுத்து நடக்க போவது என்ன டெக்னாலஜி, அதில் என்ன ப்ளஸ்ஸு, அதில் என்ன மைனஸ், அதனை கொடுக்கலாமா, அதன் மூலம் மக்கள் பயனடைவார்களா, இப்படிங்கிற அளவுக்கு நம்மை தூக்கி கொடுப்பதற்கு அனைத்து கிரக நிலைகளுமே இந்த நவம்பர் மாதம் வருட கடைசியில் குறிப்பாக இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் பந்தாடுவார்கள், கண்களில் விரலை விட்டு ஆட்டுவார்கள், விறுவிறுவென்று மீண்டும் ஒரு உயரத்துக்கு உச்சத்துக்கு போவார்கள். அப்போ அதற்குண்டான முயற்சிகள், பயிற்சிகளை இவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்வது தான் நிதர்சனமான உண்மை. சார், எங்கேயாவது ஏதாவது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டை தேடி கண்டுபிடிச்சி சொல்லுங்க சார் அப்படின்னு சொன்னால் 2 விஷயங்கள் கவனமாக பார்த்துக்கணும். 7ஆம் இடத்துக்கு சனி செவ்வாயின் பார்வை. அப்போது
உங்களுடைய லைஃப் பார்ட்னராக இருந்தாலும் பிஸ்னஸ் பார்ட்னராக இருந்தாலும் ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கூடுதல் கவனம். முடிந்த வரைக்கும் ஒரு லாங் டிராவலுக்கெல்லாம் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் எடுத்துக்கொள்வது புத்திசாலித்தனம். ஏன்னா இந்த பக்கம் 4ஆம் இடம் சொல்லக்கூடிய வீடு, மனை, வாகனங்கள், அம்மா, இந்த 4 விஷயத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த ராகுவை நீங்களே பார்க்கிறீர்கள். அதுவும் என்னென்ன ஏதாவது ஒன்று வித்தியாசமாக பண்ணலாம் அப்படின்னு போய் அது இந்த பிள்ளையார் பிடிக்கிறதுக்கு குரங்கு வந்த கதைன்னு சொல்கிற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை செய்ய போய் அதில் ஏதாவது ஒரு பெரிய ப்ராப்ளம் அல்லது ரிப்பேர் வராமல் பாதுகாத்து கொள்வது புத்திசாலித்தனம். இப்போ 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு குறிப்பாக உங்களுடைய வீடுகளில் ஏதாவது தென்மேற்கில் குறிப்பாக ஒரு சின்ன பிரச்சனை ஆரம்பித்தால் அது ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டங்கள்லேயே நீங்கள் அதனை ரிப்பேர் செய்வது புத்திசாலித்தனம். இதனை மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்து பார்த்து கொள்ளுங்கள். இதுக்கு பரிகாரம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, குறிப்பாக நீங்கள் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் துர்கா வழிபாடு ராகு காலங்களில் செய்வது புத்திசாலித்தனம். விருச்சிக ராசி சகோதரிகளாக எடுத்துக்கொண்டால் கணவனை குறிகாட்டக்கூடிய 7ஆம் வீட்டுக்கு அதிபதி ஆரம்பத்தில் ஏதோ கொஞ்சம் செலவு கொடுப்பது போல் தோன்றினாலும், இல்லை வெளிநாட்டுக்கு போய் ஏதோ ஒரு விஷயத்தை முயற்சி செய்தாலும் திரும்பவும் அது சாதகமாக வந்துவிடும். செவ்வாய் சொந்த வீட்டில் இருப்பதனால் கணவனால் பெரிய மைனஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். வயதில் மூத்த நபர்கள் விருச்சிக ராசிக்காரர்களாக இருந்தால் குறிப்பாக பாதங்களில் நர்வ்ஸ் ப்ராப்ளம் வராமல் உங்களை பாதுகாத்து கொள்ளணும். இந்த சாத்வீகமான உணவு முறைகளை எடுத்துக்கொள்வது, ஏன்னா 7ஆம் இடம் குறிகாட்டக்கூடிய வயிறு சம்பந்தப்பட்ட இடத்துல சனி செவ்வாயின் பார்வை விழுகிறது. அப்போ இரவு நேரத்தில் குறிப்பாக ரொம்பவும் இந்த ஸ்பைசி ஃபுட்டை நீங்கள் தவிர்ப்பது புத்திசாலித்தனம். விருச்சிக ராசி குழந்தைகளாக இருந்தால் கல்வியில் கண்டிப்பாக கூடுதல் கவனம் உங்களுக்கு ஏற்படுத்துவதற்கு உங்களது குருவே உங்களை வழிநடத்துவார் அப்படின்னு சொல்வது தான் நிதர்சனமான உண்மை. நவம்பர் மாதம் விருச்சிக ராசிக்காரர்கள் விறுவிறுவென்று மேலே வருவதற்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குன்னு சொல்வது தான் நிதர்சனமான உண்மை. புத்திசாலித்தனமாக இதனை உபயோகித்துக் கொள்ளுங்கள். இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். மேலும் பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.